ஸோ இந்த லெசனில் இருக்க ஃபர்ஸ்ட் கிராமர் பாயிண்ட் என்னென்னா தா ஃபார்ம். இப்போ நம்ம எப்படி தே ஃபார்ம் படித்தோமோ அந்த மாதிரி தான் தா ஃபார்ம். இது வந்து தா ஆர் தா அப்படில எண்ட் ஆகும். இந்த தா ஃபார்முங்கிறது பிளெயின் பாஸ்ட் டென்ஸஸ் சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம், லைக் வேர்ப்ஸ் மட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எழுதிட்ட ரோட், குடித்த ட்ராங்க், சாப்பிட்டேன் எயிட், வந்தேன் கேம், டிட், பண்ணேன் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் பாஸ்ட் டென்ஸை சொல்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தே ஃபார்ம் எங்கெல்லாம் நம்ம தே போட்டோமோ அந்த தே எடுத்துகிட்டு தா போட்டால் அதுதாங்க தா ஃபார்ம். கை தேனா எழுதுகிறேன், கை தானே எழுதினேன். நொந்தேனா குடிக்கிறேன், நொந்தானா குடித்தேன். தபே தேனா சாப்பிடுறேன், தபே தானே சாப்பிட்டேன். கித்தேனா வரேன், கித்தானா வந்தேன். ஷித்தேனா பண்ணுறேன், ஷித்தானா பண்ணேன். இந்த மாதிரி தால சொல்கிறப்போ அதெல்லாம் பாஸ்ட் டென்ஸுங்கிறது அர்த்தம். நெக்ஸ்ட் கிராமர் பாயிண்ட் என்னென்னா வேர்ப் தா ஃபார்ம் கொத்தோக அரிமாஸ். அப்படின்னா நான் ஒரு விஷயத்தை பண்ண அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம தா ஃபார்மில் கொத்தோக அரிமாஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஏன்னா பண்ண எக்ஸ்பீரியன்ஸுன்றப்போ நம்ம ஆல்ரெடி பண்ணி முடிச்சிருப்போம், அதனால பாஸ்ட் டென்ஸில் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், உமானி நொத்த கொத்தோக அரிமாஸ் அப்படின்னா ஹார்ஸில் ரைட் பண்ண அனுபவம் இருக்குதுன்னு சொல்கிறப்போ நம்ம தா ஃபார்ம் கொத்தோக அரிமாஸில் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா கியோனன் ஹொக்காய்தோதே உமானி நொரிமாஷிதா அப்படின்னா லாஸ்ட் இயர் ஹொக்காய்தோவில் ஹார்ஸை ரைட் பண்ணேன். நம்ம ப்ரீவியஸாக பார்த்த எக்ஸாம்பிளும் இதுவும் ஆல்மோஸ்ட் சேம் தான். ப்ரீவியஸாக சொல்கிறப்போ நம்ம ஹார்ஸில் ரைட் பண்ண அனுபவம் இருக்குதுன்னு சொல்கிறப்போ அந்த மாதிரி எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பாஸ்ட் டென்ஸில் நான் வந்து லாஸ்ட் இயர் ரைட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த மாதிரி எக்ஸாம்பிளில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் மீனிங் தான். அனுபவம் இருக்குது, ரைட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறது தான் அர்த்தம் வருது. நெக்ஸ்ட்டு கிராமர் பாயிண்ட் என்னென்னா வேர்ப் 1 தா ஃபார்ம் ரீ, வேர்ப் 2 தா ஃபார்ம் ரீ ஷிமாஸ். நம்ம எப்படி ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் நான் ப்ரீவியஸ் கிராமர் பாயிண்டில் போட்டது யா யான்னா அண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி இந்த தாரி தாரி ஃபார்ம் ஆல்சோ அண்டுன்னு தான் நம்ம மீனிங் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நிச்சியோ பிவா டென்னிஸோ ஷித்தாரி ஏகாவோ மித்தாரி ஷிமாஸ். ஸோ சண்டே டென்னிஸ் விளையாண்ட மூவியை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து எக்ஸாக்டாக பர்டிகுலர் சண்டேயில் பண்ணுறது. பட் அந்த டைம் வேரியேஷன்ஸ் எப்போனாலும் இருக்கலாம். காலையில் பார்த்துருக்கலாம், நைட்டு விளையாண்டுருக்கலாம், அந்த மாதிரி டைம் எப்போனாலும் இருக்கலாம். இது என்னென்னா நிச்சியோ பிவா டென்னிஸோ ஷித்தாரி ஏகவோ மித்தாரி ஷிம்மா ஷித்தா. இது நம்ம நார்மலாக மாஷிதா ஃபார்மில் சொல்கிறது. லாஸ்ட் சண்டே டென்னிஸ் விளையாண்ட மூவி பார்த்து இன்னும் கூட கொஞ்சம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த தாரி தாரி ஷிமாஸ் அப்படிங்கிற ஃபார்மில் யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த தாரி தாரி ஷிமாஸுங்கிற ஃபார்ம் என்னென்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம என்யூமரேட் பண்ணி 2 ஆக்ஷன் இல்லை 3 ஆக்ஷன் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அந்த 2-3 ஆக்ஷனுக்கும் நடுவில் டைம் வேரியேஷன்ஸ் எப்போனாலும் இருக்கலாம். தொடர்ந்து பண்ணேன்னு இல்லாமல் காலையில் இதை சாப்பிட்டேன், மதியம் டென்னிஸ் விளையாண்டேன், நைட்டு மூவி பார்த்தேன் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறதுக்கு தான் இந்த தாரி தாரி ஷிமாஸுங்கிறது யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கிராமர் பாயிண்ட் என்னென்னா ஈ அட்ஜெக்டிவ் ஈனா கூ போடணும், நா அட்ஜெக்டிவ்க்கு நால நீ போடணும், நவுன்னா நீ யூஸ் பண்ணணும். நரிமாஸ்னா இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட்டாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம நரிமாஸ் யூஸ் பண்ணலாம். எக்ஸாக்டாக இதோட மீனிங் பிகம் அப்படிங்கிறது அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், சமுயை வந்து சமுக்கு நரிமாஸ். சமுனா கோல்டாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப நரிமாஸுங்கிறது சேர்த்துப்போம். கென்கின்னா ஹெல்தி, கென்கினி நரிமாஸ்னா ஹெல்த்தியாக ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப யூஸ் பண்ணுறது. நீஜு கோசாய் அப்படிங்கிறது 25 இயர்ஸ், நீஜு கோசாய்னி நரிமாஸ்னா 25 வயசு ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த நரிமாஸ் வந்து யூஸ் பண்ணலாம். Want to start learning Japanese the fun and easy way? Perfect for beginners, travelers, anime fans and anyone curious about Japanese culture. Ready to learn more? Join my online Japanese classes today.